விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்திருக்கின்றது. விண்ணகம் மண்ணகம் சந்தித்தது இந்த நல்ல நாளில். மண்ணிலிருந்து எத்தனையோ மனிதர்கள் மண்ணில் தோன்றினார்கள். மண்ணிலிருந்து வந்த மனிதர்கள் அனைவரும் மண்ணுக்குள் சென்றார்கள். விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தவர் மாபரன் இயேசு ஒருவர் மட்டும்தான். விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த மாபரன் இயேசு மண்ணுக்கு சொந்தக்காரர் அல்ல, மாறாக விண்ணுக்கு சொந்தக்காரர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் மிக அற்புதமாக நாம் கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தந்தைகளின் சார்பாக I wish you all happy Christmas. May God bless you all. நீங்கள் விஷ் பண்ண மாட்டீங்களா? சத்தம் இல்லையே, இன்னும் கொஞ்சம் சத்தமா? So once again I wish you all happy Christmas and may God bless you all. இயேசுவில் பிரியமானவர்களே, நமது பங்கு தந்தை அவர்கள் இந்த 5வது மெழுகுத்திரி வெண்மை நிற மெழுகுத்திரி இயேசுவை, குழந்தை இயேசு பாலனை குறித்து காட்டக்கூடிய இந்த மெழுகுத்திரியை ஏற்றி அற்புதமாக குழந்தை இயேசு பாலனை அலங்கரிக்கப்பட்ட அந்த குடிலுக்கு நாம் பவனியாக எடுத்து சென்று கடவுள் நம் மத்தியில் வந்திருக்கின்றார். எனவே இந்த நல்ல நாளில் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற மைய சிந்தனையை வைத்து இந்த மறையுரையை வழங்க நான் ஆசைப்படுகிறேன். இம்மானுவேலனாய், கடவுள் நம்மோடு. இம்மானுவேல், God is with us, God with us. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு முறை 3 நண்பர்கள் ப்ரீகேஜிலேருந்து பிஜி வரைக்கும் ஒன்றா படித்தாங்க. அந்த 3 நண்பர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு என்னவென்றால், அவர்கள் மூவரும் வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள். எனவே அவர்கள் ப்ரீகேஜிலிருந்து பிஜி வரை ஒன்றாக படித்தார்கள். எனவே அவர்கள் பிஜி முடிக்கின்ற அந்த இறுதி ஆண்டில் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கின்றார்கள். நாம் ப்ரீகேஜிலிருந்து பிஜி வரை ஒன்றாக படித்த நண்பர்களாக இருக்கின்றோம், ஆனால் வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள், வெவ்வேறு நம்பிக்கை உடையவர்கள். எனவே எத்தனை ஆண்டுகள் ப்ரீகேஜிலிருந்து பிஜி வரை நாம் ஒன்றாக படித்திருக்கின்றோம், பட்டங்களை பெறப்போகின்றோம். பிஜி முடித்த பின்பு நாம் வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல இருக்கின்றோம். இன்டர்வியூ, அப்புறம் ஜாப், அப்புறம் குடும்பம், குழந்தைகள் என்று நாம் வெவ்வேறு திசைகளுக்கு சென்று விடுவோம். எனவே நாம் ஒரு முடிவு எடுப்போம். ப்ரீகேஜிலிருந்து இந்த பிஜி வரை நாம் ஒன்றாக படித்திருக்கின்றோம். கடவுள் நம்மை நண்பர்களாக, தோழர்களாக எத்தனை ஆண்டுகள் நம்மை இணைத்து நம்மை இந்த கல்லூரி படிப்பு வரை அழைத்து வந்திருக்கின்றார். எனவே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் அனைவரும் 3 சமயத்தை சார்ந்தவர்கள். எனவே 3 சமயத்தை சார்ந்த நாம் இந்த இறுதி ஆண்டு முடிந்த பின்பு நாம் ஒவ்வொருவரும் நமது சமயத்தை சார்ந்த சிறப்பு வாய்ந்த புனித ஸ்தலங்களுக்கு நாம் செல்லலாம். ஏனென்று சொன்னால் கடவுள் ஆசீர்வாதம் நமக்கு நிறைய இருக்கின்றது. ப்ரீகேஜிலிருந்து நாம் பிஜி வரை நாம் ஒன்றாக படித்து இத்தனை ஆண்டுகள் நாம் படித்திருக்கின்றோம், நண்பர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். எனவே கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக மிகவும் பிரசித்தி பெற்ற 3 சமயங்கள், நமது சமயத்தை சார்ந்த 3 பிரசித்தி பெற்ற சிறப்புமிக்க புனித ஸ்தலத்திற்கு நாம் செல்லலாம் என்று சொல்லி அவர்கள் முடிவு எடுக்கின்றார்கள். எனவே அந்த முடிவின்படி அவர்கள் ஒவ்வொரு புனித ஸ்தலத்திற்கு செல்கின்றார்கள். அப்பொழுது ஒவ்வொரு ஸ்தலத்தை முடித்து விடுகிறார். இறுதியாக கிறிஸ்துவ அந்த நண்பர், தோழர், அவருடைய புனித ஸ்தலத்திற்கு அல்லது சிறப்புமிக்க, பெருமை வாழ்ந்து புகழ்மிக்க அந்த கிறிஸ்துவ ஆலயத்திற்கு செல்வதற்கு அவர்கள் இறுதியாக திட்டமிடுகின்றார்கள். அப்போ நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய படிக்கட்டெல்லாம் ஏறுறாங்க, டயர்டாக ஆகுறாங்க. சில சமயத்தில் அவர்கள் அந்த நிறைய நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த பயணத்தின் போது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த இறுதியாக அந்த கிறிஸ்துவ நண்பர், தோழர், அவருடைய
புனித ஸ்தலத்திற்கு செல்வதற்கு அவர்கள் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது அப்பொழுது அவர் சொல்கின்றார், நாம் பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள், எனவே நாம் கடவுளை தேடி பயணம் செய்தோம், அதில் எவ்வளவோ இடர்பாடுகள் சிக்கல்கள், எனவே என்னுடைய தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் தேடி செல்ல தேவையில்லை, நாம் பயணம் செய்ய தேவையில்லை, நமக்கு எந்த ஒரு சிக்கல்களும் இல்லை, நாம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க தேவையில்லை, மாறாக என் தெய்வம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய கடவுள் நான் இருக்கின்ற இடத்தில் என்னை தேடி வருகின்ற கடவுளாக இருக்கின்றார். எனவே நான் அவரை தேடி செல்ல தேவையில்லை, நான் இருக்கின்ற இடத்தில் என் கடவுள் என் தெய்வம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வருகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று மிக அற்புதமான ஒரு பதிலை சொன்னார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, கடவுள் நம்மோடு, நாம எந்த முயற்சியும் எடுக்கல, நாம எந்த பயணமும் செய்ய தேவையில்லை, கடவுள் தான் எல்லா முயற்சியும் எடுக்கிறார், கடவுள் தான் எல்லா சிரமத்தையும் எடுக்கிறார். இயேசு சொல்கின்றார், நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை தேடி வருகின்றேன். எப்படி வருகின்றேன்? மனித உரு எடுத்து மனிதனாக உன் மத்தியில் உன்னோடு வாழ்வதற்காக, உனது வாழ்க்கை பயணத்தில் உன்னோடு பயணிப்பதற்காக நான் வருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அவர் மனித உரு எடுத்து, தெய்வ குழந்தை மனிதனாக மனித உரு எடுத்து நம்மோடு நம் மத்தியிலே பிறந்திருக்கின்றார். ஏழையாக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், குடிசையில் வாழலாம், எந்த இடத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் உன்னை தேடி வருகிறேன். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம், பிற மதத்தை சார்ந்தவர்கள் நம்மிடம் கேட்டால் ஒரே வார்த்தை தான் சொல்ல வேண்டும், என் தெய்வம் என்னை தேடி வந்த தெய்வம், அதுதான் கிறிஸ்துமஸ். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் இருக்கின்ற இடத்தில் என்னை சந்திப்பதற்காக என்னை போன்று மனித உரு எடுத்து வரலாற்றுக்குள் நுழைந்த கடவுளாக என்னுடைய கடவுள் இருக்கின்றார் என்பதை ஒரே வார்த்தையில் நாம் சொல்லிவிடலாம். இதுதான் கிறிஸ்துமஸ், இதுதான் கிறிஸ்துவம், இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், கடவுள் தொடக்கத்தில் மிக அற்புதமாக ஒவ்வொன்றாக படைத்து எல்லாவற்றையும் நல்லது என கண்டார். இறுதியாக தனது சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை படைத்தார். அவர்கள் தொடக்கத்தில் கடவுளோடு அந்த இறை மனித உறவு மிக அற்புதமாக இருந்தது, ஆசீர்வாதமான வாழ்வு. அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் கண்ணும் கருத்துமாக கடைபிடித்து வந்தார். ஆனால் காலப்போக்கில் சாத்தான் தனது சூழ்ச்சியால் அந்த நமது ஆதி தாய் ஏவாள் அவரை ஏமாற்றி, நமது ஆதி தகப்பன் முதல் பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் இவர்களை ஏமாற்றி கடவுளுடைய கட்டளையை மீறி அவர்கள் சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள், சாவை பெற்றுக்கொண்டார்கள், நோயை வருவித்துக் கொண்டார்கள். எனவே அங்கு இறை மனித உறவு துண்டிக்கப்படுகின்றது. கடவுள் நம்மோடு வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார், அதற்காக மனிதனை உருவாக்கினார். தனது சாயலாகும் பாவனையாகும் படைத்து தனது உயிர் மூச்சை மனிதனுக்கு கொடுத்து, நீர் என்னுடைய பிள்ளையாக வாழ வேண்டும், எப்பொழுதும் என்னுடைய இறை மனித உறவில் வாழ வேண்டும் என்று கடவுள் ஆசைப்பட்டார். ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமல் பாவம் செய்து சாத்தானுக்கும் சாவுக்கும் சாபத்திற்கும் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை இழந்து அந்த இறை மனித உறவு முறிக்கப்பட்டது, துண்டிக்கப்பட்டது. எனவே இந்த துண்டிக்கப்பட்ட இறை மனித உறவை கடவுள் பல்வேறு காலகட்டத்தில் அவர் மீண்டுமாக புதுப்பிக்க நினைக்கின்றார். இறை மனிதர்கள் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக, இறைவாக்கினர்கள் வழியாக. எனவே இவ்வாறு அவர் முயற்சி எடுக்கின்றார், என்னுடைய மக்களாக நீங்கள் மீண்டும் வர வேண்டும், வாழ வேண்டும். எனவே கடவுள் தன் மக்களை பல அடையாளங்களின் வழியாக சந்திக்கின்றார். மேகத்தூணாக, நெருப்பு தூணாக, மன்னா வழியாக, இன்னும் அவர் மலையில் மேகத்தூணில் மலைகளில் கடவுளை அவர்கள் சந்திக்கின்றார்கள். இறை மனிதர்கள் வழியாக சந்தித்தார். இப்படியாக கடவுள் பல திட்டங்களை தீட்டி பல அடையாளங்களின் வழியாகவும், இறை தூதர்களின் வழியாகவும், இறை மனிதர்கள் வழியாகவும், இறை வாக்கினர்கள் வழியாகவும் அந்த துண்டிக்கப்பட்ட இறை மனித உறவை மீண்டுமாக புதுப்பிக்க அவர் முயற்சி செய்கின்றார்.
ஆனால் அந்த முயற்சி முழுமை பெறவில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் புதிய ஏற்பாட்டில் தன் ஒரே மகனை அனுப்புகின்றார். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கையில் பிரசன்னமாயிருந்த கடவுள், இறை மனிதர்களிடத்தில் பிரசன்னமாயிருந்த கடவுள், இயற்கையில் பிரசன்னமாக இருந்த கடவுள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இம்மானுவேலனாய் கடவுள் நம்மோடு தன் ஒரே மகனையே நமக்காக, நம்மை மீட்பதற்காக அனுப்புகின்றார். எனவே இயேசுவில் தான் அந்த இறை மனித உறவு மீண்டுமாக இணைக்கப்படுகின்றது. துண்டிக்கப்பட்ட, பிரிக்கப்பட்ட அந்த இறை மனித உறவு மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டது, இணைக்கப்பட்டது இயேசுனுடைய வருகையால், இயேசுனுடைய பிறப்பால். மனித உரு எடுத்து கடவுள் நம்மோடு வாழ்வதற்காக வந்ததால் அந்த இறை மனித உறவு மீண்டுமாக இணைக்கப்படுகின்றது. பிரியமான சகோதர சகோதரி, எனவே இது மகிழ்ச்சியின் விழா. மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். மெசியா பிறந்திருக்கின்றார். என்ன மகிழ்ச்சி, ஏன் மகிழ்ச்சி? கடவுள் பிறந்திருக்கின்றார், மீட்பர் பிறந்திருக்கின்றார், இயேசு பிறந்திருக்கின்றார். எனவே இது மகிழ்ச்சியின் விழா. இதோ உலகில் நன்மனதம் படைத்தோருக்கு அமைதி உண்டாகுக. இது அமைதியின் விழா. இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்ல மனம் படைத்தவர்களுக்கு அமைதி. எனவே இது அமைதியின் விழாவாக இருக்கு. இது சமத்துவத்தின் விழா. இடையர்களுக்கு, கடல்நிலையில் வாழக்கூடிய அந்த இடையர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. எனவே இது சமத்துவத்தின் விழா, சகோதரத்தின் விழா, இரக்கத்தின் விழா. கடவுள் தன் மகனை நம்மோடு பகிர்ந்து கொண்டதால் இது பகிர்வின் விழா. இப்படி அடுக்கிக் கொண்டே நாம் செல்லலாம். பிரியமான சகோதர சகோதரி, நாமும் பிறந்திருக்கின்றோம் வாழ்வதற்காக. நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் பிறந்திருக்கின்றோம். சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறந்திருக்கின்றோம். வரலாறு படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறப்பதற்கென்றே பிறந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். சாவதற்கென்றே பிறந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். இந்த மண்ணு உலகில் பிறந்த மனிதர்கள் நாம் எல்லோரும் வாழ வேண்டும், நீண்ட நாள் வாழ வேண்டும், சாதனை படைக்க வேண்டும், வரலாறு படைக்க வேண்டும் என்று இந்த மன்னகத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதர்களாக. ஆனால் மனிதனாக பிறந்த கடவுள் இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக சிலுவை சாவை, அவர் தன் உடலை உடைத்து பெத்லகேம் அப்பத்தின் வீடு, தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருந்த அந்த குழந்தை இயேசு பாலன் எதை குறித்து காட்டுகின்றது? தீவனம் என்பது ஆடு மாடுகளுக்கு, மிருகங்களுக்கு அங்கு தீனி போடுகின்ற இடம். அந்த இடத்தில் குழந்தை இயேசு பாலன் கிடத்தப்பட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தன் உடலை உடைத்து நமக்கு உணவாக கொடுக்க போகின்றார். தன் உயிரை கொடுத்து இந்த உலகத்தை மீட்கப் போகின்றார். தொடக்கத்தில் துண்டிக்கப்பட்ட இந்த இறை மனித உறவு, இந்த மனித குலத்திற்குள் நுழைந்த அந்த சாபம், சாத்தான் நோய்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக தன் இரத்தத்தை கல்வாரி மலையில் சிந்த போகின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே மனித குழந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் பிறந்தது எதற்காக? சாவதற்காக, மரணத்திற்காக, இந்த மனித குலத்தை மீட்பதற்காக கடவுள் பிறந்திருக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த இயேசு விண்ணக ஆசீர்வாதத்தை தாங்கி அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானம், உடல்நலம், நாம் விரும்பி தேடுகின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்காக பிறந்திருக்கின்றார். இந்த நள்ளிரவில் எத்தனையோ பேர் தூங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நாம் இங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இந்த நள்ளிரவு திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம். எனவே நம் குடும்பத்தை அந்த குழந்தை இயேசு பாலனிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நமது கனவுகள், நமது ஏக்கங்கள், நமது கருத்துகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் அந்த குழந்தை இயேசு பாலனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது விண்ணக ஆசீர்வாதத்தால் நம்மை நிறைவாக அவர் நிரப்புகின்றார். எனவே இந்த வில்லியனூர் புனித லூர்து அன்னை திருத்தல குடிலில் பிறந்த அந்த இயேசு நம் இதய குடிலில் பிறந்திருக்கின்றார். நம் குடும்பம் என்ற அந்த குடிலில் பிறந்திருக்கின்றார். விண்ணக ஆசீர்வாதத்தோடு பிறந்திருக்கின்றார். இம்மானுவேலனாய் கடவுள் நம்மோடு வாழ்வதற்காக, நம்மளுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து நம்மோடு வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்வதற்காக இயேசு பிறந்திருக்கின்றார். எனவே அந்த இயேசுவோடு நாம் இணைந்து பயணம் செய்வோம். ஐ விஷ் யூ ஆல் மெரி கிறிஸ்மஸ். ஆம்.